பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட வீட்டை தான் வந்து நிற்கிறேன். அப்போ இன்றைய நாள் ஒரு சூப்பரான ஒரு கறி ஒன்று தான் உங்களோட காட்சி பகிர்ந்து கொள்ள போகிறேன். அநேகமான ஆக்களுக்கு வந்து இந்த கறி வந்து நல்லா பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். அப்படித்தான் எங்களுக்குமே வந்து நிறையவே பிடிக்கும். அப்போ அது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக மரத்திலேயே பிடுங்கி கொண்டு நேற்றைக்கு வந்து நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நானும் அப்பாவும் வளலாய்க்கு எங்கள்ட பெரியம்மாக்கள் விட்ட போயிருந்த நாங்கள். அப்போ அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஈரப்பிலாக்காய் நிறைய அப்படியே ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு ஈரப்பிலாக்காய் இருந்தது. அப்போ அவை வந்து சாப்பிட்றே இல்லையா, அவைக்கு நெஞ்சுக்க குத்துவோம். சில பேருக்கு அப்படி நெஞ்சுக்க குத்துறது. அப்போ நாங்கள் வந்து சின்னனுக்கு இருந்து எங்களுக்கு சாப்பிட தந்து பழக்கி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஈரப்பிலாக்காய் சாப்பிட்றதால வந்து. அப்போ நான் வந்து அவள் பெரியம்மாக்கிட்ட ஈரப்பிலாக்காய் கறி சாப்பிட்றேன் நீங்கள் ஒன்று சொல்லி கேட்க, நான் நோமன்னு சொல்லி சொல்ல சரி என்னட்டு அவள் மலமலண்டு எல்லாம் பிடுங்கி ஒரு 6-7 காய்க்கு கிட்ட பிடுங்கினதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தான் வந்து நல்லது. மற்றது இவை கவனிக்காம விட்டனாடி அது வந்து அழுகி போட்டுது. அப்போ நான் வந்து 3 ஈரப்பிலாக்காய் எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே எங்கள் அத்தை வீட்டை போயிட்டு அவாக்குமே வந்து ஒன்றை கொடுத்துட்டு எனக்கு கொண்டு அங்கே வீட்டு கொண்டு 3 வந்து பயந்து எடுத்துட்டோம் நாங்கள். அப்போ நான் வந்து அந்த ஈரப்பிலாக்காய் தான் இன்றைக்கு வெட்டி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வச்சு காட்ட போகிறேன். அப்போ எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்கோ. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ள எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அப்போ நாங்கள் ஈரப்பிலாக்காய் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னாங்க சூப்பரான ஈரப்பிலாக்காய் பாருங்கள். இந்த கருப்பாக இருக்கிறது எல்லாம் வந்து அந்த பால் வடிஞ்சு காஞ்ச இடங்கள் வந்து இப்படி கருப்பாக இருக்குது. நார்மலாக ஈரப்பிலாக்காய் வந்து இந்த பச்சை கலரில் தானே அப்படியே மரத்தில் இருக்கும். இந்த மூள் பக்கத்தால் அப்படியே பிடுங்கி கீழே போட்டதுமே பால் அப்படியே குளோலொண்டு ஊற்றப்பட்டது கொஞ்ச நேரம். அப்போ கொஞ்சம் நேரம் இப்படி சரித்து வச்சு போட்டு நாங்கள் எடுத்து கொண்டு வந்து நாங்கள் அப்படியே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கேன், இஞ்சி எடுத்து வச்சுக்கேன், உள்ளி எடுத்து வச்சுக்கேன், பச்சை மிளகாய் பாருங்கள். இதுதான் பச்சை மிளகாயில் உள்ள பிரச்சனை. வேண்டி கொண்டு வந்து வச்சோம்னு சொல்லிச்சோன்னா அது 2 நாள்லேயே இப்படி காஞ்சி போடும். அப்போ தேசிக்காயமே வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கேன். அப்போ நாங்கள் வந்து ஈரப்பிலாக்காயை வெட்டுவோம். சரி, நாங்கள் வந்து ஈரப்பிலாக்காய் வெட்டுறதுக்கு எங்கள்ட புது கத்தியை தான் வந்து எடுத்து கொண்டு வந்தேன்னு பாருங்கள். புது கத்தி உண்டே தான் ஃபஸ்ட் டைம் இதால் வெட்ட போகிறோன்னு மலமண்டு வெட்டுப்படணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்போ மூளை அப்படி கழிச்சி விடுவோம். அப்புறம் நாங்கள் இதை அப்படி 2ஆக்கி பார்ப்போம் முள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் இண்டே தான் ஃபஸ்ட் டைம் ஈரப்பிலாக்காய் கறி காய்ச்ச போகிறேன். அப்போ வீட்டை கேட்டுட்டு வந்தேன் எப்படி காய்ச்சிடுறேன்னு சொல்லி. அப்போ எல்லாம் போட்டு அவிச்சு போட்டு காய்ச்சிடுறேன்னு சொன்னேன். அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது 2ஆக வெட்டினோன்னா. அப்போ நாங்கள் வந்து இந்த நடுத்துண்டு இவ்வளோத்தையும் அப்படியே கழிக்க வேணும். விழாப்பழம் எப்படி வெட்டுவோமோ அப்படித்தான் இதுவுமே வந்து வெட்டுறது. அப்போ நாங்கள் வந்து இதை சின்ன சின்ன வெட்டி அதை கழிப்போம். ஏன் கோப்பை காய்ச்சி வெட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா சில ஒரு இதால் பால் வளைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் இதில் எல்லாம் அப்புறம் அரியணுமா போடும். பின்ன அதால் கோப்பை காய்ச்சி விட்டுறோம். ஆனால் பால் தன்மை இல்லை, எல்லாம் காஞ்சிட்டுது. அப்போ நாங்கள் இப்படி நடுவால் வந்து இப்படி கழிப்போம். சரி, இப்படி கழிச்சு போட்டு நாங்கள் இந்த தோலையுமே வந்து சீவி எடுக்க வேணும். பயமாக தான் கிடக்கு இவ்வளோ கூர்க்கத்தியால் இப்படி வச்சு விட்டு கையை அறுத்து கொண்டு போதோ தெரியல. சரி, நாங்கள் வந்து இதை பாருங்கள் இப்படி வெட்டி எடுத்தாச்சு. அப்போ மிச்சத்தையும் அப்படியே வெட்டும். இந்த நடுவாக நம்ம கழிச்சு போட்டு அப்படியே மிச்சத்தையும் வெட்டி போட்டு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சரி, பார்த்தீங்கன்னா தோல் எல்லாம் நீக்கி முன்பக்கம் எல்லாம் நீக்கி இந்த நல்ல இதாக வந்துட்டு இதை நாங்கள் இனி சின்ன சின்ன துண்டோலாக வந்து வெட்ட வேணும். இப்படி சின்ன சின்ன வெட்டி போட்டு தான் இதை நாங்கள் உலகத்தையுமே வந்து சின்ன சின்ன அப்படி வெட்ட போகிறோம். வெட்டி போட்டு இதை நாங்கள் உப்பில் தான் போட்டு வைக்க போகிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து கலர் மாறி போடும். ஈரப்பில் கஞ்சி இப்போ தான் சீவி போட்டு வச்சுனான்னு பாருங்கள் கலர் மாறி போயிருக்குது. அப்போ நாங்கள் வந்து இதை சின்ன சின்ன அப்படி வெட்டி போட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி உள்ளி இஞ்சி எல்லாம் முடிச்சு போட்டு நாங்கள் தொடர்ந்து அப்படியே எப்படி காய்ச்சிறோன்னு சொல்லி பார்ப்போம். சரி, நாங்கள் வந்து ஈரப்பிலாக்காயை உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா கருத்து போடணும்னு சொல்லி. அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கேன், அப்படியே பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கேன், அப்படியே உள்ளி இஞ்சி மிளகாய் எல்லாம் சேர்த்து இடித்து வச்சுருக்கிறேன். அப்படியே 1ஆம் 2ஆம் பாலுமை வந்து எடுத்து வச்சுக்கேன். அப்போ நாங்கள் வந்து இப்போ முதல் அளவில் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சோன்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து தாளிக்க போகிறோம். அப்போ நாங்களும் எங்கள் அடுப்பில் சட்டியை வச்சு தாளிப்போம் மிளகாய். அதுக்கிடையில் நான் வந்து உங்களை கொண்டு காட்ட போகிறேன்னு பாருங்கோ.
சரி, இதுதான் வந்து நான் காட்ட போனேன்னு சொல்லி சொன்ன பொருள் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து தயிர் மிளகாய் நான் தான் போட்டேன். அப்போ நான் இன்றைக்கு பொரிக்கிறதுக்காக ஒரு 5 மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். மிச்சம் வந்து இன்னொரு வெயிலையும் காய விட்டுட்டு எடுத்து நாங்கள் வச்சா தான் அது வந்து தொடர்ந்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் வந்து இப்போ அடுப்பை போட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, நான் வந்து இப்போ அடுப்புக்கிட்ட வந்து நிற்கிறேன். அடுப்பு கொஞ்சம் பின்ன தள்ளிட்டு போடுங்க. ரைட், கேமராக்குள்ளே கவர் பண்ணால் தான் நீங்களும் பார்க்கக்கூடியதாக வந்துருக்கும். அப்போ சட்டி வந்து ஈரத்தன்மை இல்லை. அப்போ நான் வந்து ஒரு சொட்டு எண்ணெயை விட்டு வந்து அதனால் எண்ணெயை விட்டு போட்டு நான் இப்போ வந்து என்னுடைய தயிர் மிளகாயத்தை வந்து பொரிக்க போகிறேன். அப்போ அடுப்பை போட்டு எண்ணெயை கொதிக்க விடுவோம். சரி, என்ன பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக கொதிச்சு ஹீட் ஆகிட்டு அப்போ நான் வந்து என்னுடைய மிளகாயை வந்து இதுக்குள்ளே போட போகிறேன். ஒரு 5 மிளகாய் தானே எடுத்து பொரிச்சு அப்புறம் இளவாளிச்சா சாப்பிடலாது. அப்போ இப்போதைக்கு மட்டும் காணுமா இருக்கட்டும்னுட்டு 5 இல்லை 4 மிளகாய். இப்போ நாங்கள் வந்து இதை பொரிச்சு அப்படியே எடுப்போம். அன்னை மந்திய சந்தைக்கு போனோன்னு அப்போ பச்சை மிளகாயை பார்த்து மலிவாக கிடந்தது. அப்போ சும்மா பொரிச்சு சாப்பிடலாம் தானே மிளக்கிற நேரங்கள்னு சொல்லி போட்டு வேண்டி கொண்டு வந்து ஒரு சின்ன தயிர் டப்பி 150 ரூபா அதிலே முண்டை வேண்டி உப்பு கிடந்தது. உப்பையுமே சேர்த்து போட்டு விட்டு அதை ஐட்டங்கண்ட தயிர் மிளகாய் ரெடி ஆயிடும். அப்போ அதை காய வச்சு எடுக்கிறதுக்கு தான் விஷயம் இருக்குது. மழை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அப்படியே பழுதா போயிடும். இல்லாட்டி நாங்கள் காய வச்சு அதை பதப்படுத்தி எடுத்து வச்சோம்னா அது நிறைய நாளைக்கு வந்து பாவிக்கக்கூடியதாக வந்து இருக்கும். இப்போ நாங்கள் வந்து புரிஞ்சதை வந்து எடுப்போம். தேராகுத்தான் இதில் வந்து நிறைய விருப்பம். சாப்பிட்றதுக்கு முதல் மழை மண்டு கிடந்தா பொரிச்சு எடுத்து போட்டு தான் வந்து அவள் சாப்பிடவே தொடங்குவாள். சரி, எங்கள்ட மிளகாயுமே வந்து வடிவாக பொரிஞ்சிட்டு தான் இப்போ நான் வந்து அப்படியே கொஞ்சம் சோயா மீட்டுமே வந்து பொரிக்க போனேன். இந்த ஒரு கறி தானே சமைக்கிறது. அப்போ கொஞ்சம் பொரிச்சிருந்தால் தான் சாப்பிடலாம். இல்லாட்டி சாப்பிட கொஞ்சம் பஞ்சியாக இருக்கும். ஏண்டா சாப்பிடுவாங்கனாலே இப்போ நான் வந்து சோயா மீட் உப்பு தண்ணியில் போட்டுட்டு அதையுமே வந்து பொரிக்க போகிறேன். எண்ணெயெல்லாம் பிறகு மீட்டையுமே வந்து நல்ல வடையாக பொரிச்சு எடுத்து போட்டு தான் நாங்கள் எங்கள்ட கறிக்குரிய அளவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். சோயா மீட்டுமே வந்து பக்கண்டு புரிஞ்சிட்டுது. இப்போ தனியாக சமைக்க பழகி தனியாக சமைக்கிறனாடி எந்த நாளும் முட்டுக்கறி தான் காய்ச்சல். எப்பயாவது இருந்தது தான் ஒரு சின்ன வெள்ளைக்கறி என்று வைக்கிறேன். அநியாயம் கொண்டு ஓட்டும் வைக்கிறே இல்லை. நிறைய செஞ்சதுக்கு நம்ம பஞ்சியாமல் இருக்கும். ஒரு ஆளுக்கு என்ன உலகத்தை செய்வான்னு சொல்லி அப்போ அதாலே வந்து ஒரு கறியோடைய என்னுடைய பாட்டில் போய் கொண்டு இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நாங்கள் போட போகிறோம். இது வந்து நல்ல வடிவாக தாளித்து எடுத்து போட்டு தாளித்து நாங்கள் எடுக்க போகிறோம். இதே சட்டிக்கு வந்து காய்ச்சல் எண்ணெய் சட்டிக்கு மற்ற சட்டிக்கு தான் மாற்றி எடுக்க போகிறோம். ஒரு வித்தியாசமான முறையில் வைக்கிறோம். அவிச்சி போட்டு அப்படியே வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். அம்மா வந்து சொன்னால் இப்படி வை, அப்போ சாப்பிடலாம். இல்லாட்டி நீ சாப்பிட மாட்டேன்னு நான் அம்மா சொன்ன மாதிரி வைக்கிறேன். பார்ப்போம். சரி, அப்படியே வாங்க நாங்களும் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போமே. அடுப்பை நிப்பாட்டி போட்டு போவோம். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாயம் வந்து தாளிச்சு எடுத்து கொண்டு வந்தேன். அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஈரப்பிலாக்காயை வந்து நாங்கள் இதுக்கு போட போகிறோம். நல்ல வடியாக கழுவி போட்டு போடுவோம்.
சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து தூள் போட போகிறோம். தேவையான அளவு தூளை போடலாம். சரி, நாங்கள் ஒரு அளவாக போடுவோம். அப்புறம் பார்த்து காணாட்டி போடுவோம். காணுமென்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, தூளை மூடி வச்சு போட்டு உப்பு போடுவோம். உப்பும் தேவையான அளவு உப்பு நாங்கள் போடுவோம். முதல்ல போட்டு ஊறுனதாங்க, அப்புறம் அளவாக போட்டால் காணும். சரி, அப்படியே நாங்கள் எங்கள்கிட்ட இடித்து வச்ச உள்ளி, இஞ்சி, மிளகாய் அதை வந்து போடுவோம் இதுக்குள்ள. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் 2வது பாலை வந்து இதுக்குள்ளே வந்து ஊற்ற போகிறோம். ரைட், இனி நாங்கள் இதே இருக்கா அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பில் ஒன்று வைக்க போகிறோம். வாங்க வைப்போம். சரி, நாங்கள் வந்து இப்போ இந்த ஈரப்பிளாக்காயை வந்து ஒரு அப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் எல்லாம் சேர்ந்து விரட்டகும். உப்பு தூள் எல்லாம் எல்லா பக்கமும் போய் சேரட்டுக்கும். இப்போ நாங்கள் வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் அடுப்பை போட்டு அவிய விட போகிறோம். அவிஞ்ச முடிய ஈரப்பிளாக்காய் கட்டி சூப்பராக ரெடி ஆகிடும். அப்போ நாங்கள் வந்து அது தண்டவாட்டில் அவிஞ்சு ஒன்று இருக்கட்டும். அவிஞ்ச ஒன்று வந்து நாங்கள் முதல் பாலை விட்டு ரக்குவோம். ரக்கைக்குள்ளே பார்ப்போம். சரி, அப்படியே பாருங்க எப்படி பொங்கி கொதிச்சு கொண்டிருக்கண்டு ஈரப்பிளாக்காய் குழம்பு. அப்போ இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, ஓகே, எங்கண்ட ஈரப்பிளாக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக பொங்கி அவிஞ்சு வந்துட்டு. அப்போ நான் இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் முதல் பாலை தான் வந்து விட போகிறேன்னு பாருங்க. முதல் பாலுமே வந்து விட்டாச்சு. இது இப்படியே வத்தி கொதிச்ச அப்புறம் நாங்கள் இந்த கறியை வந்து ரக்க போகிறோம். ஈரப்பிளாக்காய் கறி வந்து அப்படியே பிரட்டலாக இருந்தால் தன் வந்து சாப்பிட நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் வந்து நல்ல வடிவாக வத்தி அவிஞ்ச அப்புறம் நாங்கள் ரக்குவோம். சரி, பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள்ட சூப்பரான ஈரப்பிளாக்காய் கறி நல்ல சூப்பராக கொதித்து அப்படியே பிரண்டு வந்துடுது. அப்போ நாங்கள் வந்து இப்போ அடுப்பை நிப்பாட்டி போட்டு அப்படியே அடுப்பு வைக்கையிலேயே வந்து விட போகிறோம். அடுப்பு வைக்கிறது காலை வர போது சட்டி கீட்டில் விடுவோம். விறகடுப்பு வந்து அடுப்பு வைக்கல விடுவதுன்னு சொல்கிறோம். இது வந்து இடையிலாத அப்படி. சரி, நல்ல சூப்பராக வந்து பிட்டாண்டு வந்துட்டு அப்போ நாங்கள் வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டு சட்டி கீட்டிலே விடுவோம். ரைட், அவ்வளோ நான் வந்து எங்கள்கிட்ட ஈரப்பிளாக்காய் கறி இப்படி செய்து பாருங்க. நல்ல சூப்பராக சுவையாக இருக்கும். ரைட், அப்போ நாங்கள் வந்து நாங்கள் சாப்பாட்டுருக்க போட்டு அதில் ஈரப்பிளாக்காய் கறியை வச்சு அப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி பார்த்து போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்போ நான் போட்டுட்டு இருக்கா காட்டுறேன். சரி, அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஈரப்பிளாக்காய் கறியும் மிளகாய் பொரியலும் சோறும் சோயா மீட்டு பொரியலும் தான் இன்றைக்கு என்னுடைய மதிய நேர உணவு. எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, இன்றைய நாள் காணொளி நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இன்றைக்கு நான் ஈரப்பிளாக்காய் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்களுமே வந்து ஈரப்பிளாக்காய் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா வேண்டி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. நல்ல சூப்பராக இருக்கும். அப்போ நான் வந்து என்னுடைய காணொலியை நான் முடிச்சு கொள்ள போகிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வளராய்க்கு போயிருந்தாங்களா. அப்போ அங்கே எங்கள்ட மாமாண்ட தோட்டத்துக்கு வந்து போனான். அப்போ போன இடத்துல நல்ல சூப்பரான காட்சி. என்ன பீட்ரூட்டு, இது என்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே காய்ச்சி தொங்கி கொண்டிருந்தது. அப்போ அதை நான் வந்து எடுத்துக்கொண்டு வந்தேன். அதை நான் இதோட சேர்த்து ஆட் பண்ணி விடுறேன். நீங்களுமே வந்து பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் வந்து பீட்ரூட் மரம். பாருங்க இவ்வளவு இருக்குன்னு சொல்லி. இது வந்து எங்கள்ட மாமான்ற வீட்டு தோட்டம் தான். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா பிடுங்கி வச்சுருக்கிறது. அப்புறம் வெங்காயம் நடுறதுக்கு அதை பதப்படுத்தி எடுக்க போயிடணுமாம். அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பூக்காய் வந்து இருக்குது. அப்படி அங்கால எல்லாம் இருக்கிறது வந்து பூக்காயம். இது வந்து பிடுங்கி விற்கிற காயம்னு சொல்லி சொன்ன வினம். அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்ல பச்சை மிளகாயில் எல்லாம் பழுத்து போயிருக்குது. இது வந்து செத்தலுக்கு தண்ணி எடுக்கிற மிளகாயம்னு சொல்லி சொன்ன வினம். ஆய நேரம் இல்லாமல் இருக்காமன்னு சொல்லிச்சுனேன். அப்போ நான் வந்து பார்த்துட்டு அப்படியே காணொலியை நான் முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைய தினம் சந்திப்போம். நன்றி உறவுகளே. மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ தான் எங்களுக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்றதை கூறிக்கொண்டு நான் வந்து என்னுடைய காணொலியை நான் முடிச்சு கொள்கிறேன். நன்றி.